ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Indian economy is big. Indian economy potential to grow. நீங்கள் 8% growthன்றீங்க. Do you feel it? இல்ல அந்த ஜாஸ்தி அப்படின்றது எவ்வளவு நாள் இருக்கலாம் டென்டேட்டிவா? சரி, நான் வந்து குறைஞ்சபட்சம் இன்னொரு 3 வருஷம் நம்ம பெல்ட்டை டைட்டன் பண்ணி 3 ஆண்டுகள் ஆகுமா? 2 to 3 years ஜனங்களை ரெடி பண்ணணும். 1.5 வருஷத்தில் பண்ணாங்கன்னா மகிழ்ச்சி இருக்கணும். அப்ப அதன் வரைக்கும் இந்த சிக்கன நடவடிக்கை அப்படின்றது தொடர்ந்தே தான் இருக்குமா? தொடர்ந்து இருக்க வேண்டிய தேவை இருக்கு. பண்ணி ஆகணும். ரைட். நெசசரி இம்போர்ட்ஸ் பண்ணணும், எசென்ஷியல் இம்போர்ட்ஸ் பண்ணணும், luxury imports should be reduced, and in my category luxury imports include gold, automobiles, etc. இல்ல ஆட்டோமொபைல்ஸ் லக்ஸுரியில தான் வருதா? ஆமாம், நம்ம ஊரில் வந்து luxury cars ஜிடிபி பார்க்காதீங்க சார். we may be the 5th largest economy. நீங்கள் per capita பாருங்க, அதுதான் மெஷர் ஆஃப் country's prosperity. ஜிடிபி இல்லை. நீங்கள் per capita தான். ஆமாம், அப்படியே விட்டிங்கன்னா கம்பவுண்ட் ஆகி நீங்கள் வந்து 3rd கூட வந்துடுவீங்க. per capita பாருங்க, அதுதான் கம்ஃபர்ட் லெவல் இருக்கு. இது டெவலப்ட் நேஷன் per capita is about $12,000. நம்ம about 2,600 more இருக்கும். கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும் வேர் த ப்ராப்ளம் இஸ். எஸ் சார். இப்போ நகை கடைக்கு இப்போ நான் வரேன் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நகை இருக்க 1 ஆண்டுகள் இவர் சொல்கிறேன். இப்போ பிரதமர் சொல்கிறது 1 ஆண்டு அப்படின்னா படிப்படியாக அது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா. இப்போ சார் சொல்றாரு 3 ஆண்டுகள் வரைக்கும் இந்த நெருக்கடி நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த 3 ஆண்டுகளில் நகைக்கடை வியாபாரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட பிஸ்னஸ் என்ன ஆக போகுது அப்படின்றது, அப்புறம் சாமானியர்கள் என்ன செய்ய போகிறாங்க, இதை எப்படி சமாளிக்கலாம் உங்கள் எண்டில் இருந்து? முதல்ல வந்து 3 ஆண்டுகள்னு சொல்கிறத விட அது ஒரு 5 ஆண்டுகளுக்கு இறக்குமதி சுத்தமாக நிறுத்திடலாங்க. எந்த பாதிப்பும் வராது. பட் அது கோல்டை வெளியே கொண்டு வரதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணால் எந்த பிரச்சனையும் யாருக்குமே இல்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் அதாவது என்னென்னா, ஒரு இந்தியா முழுக்கும் ஏறக்குறைய ஒரு 20 லட்சத்துக்கு மேலே நகை தொழிலாளர்கள் இருக்காங்க, பொற்கொள்ளர்கள். அவங்களுக்கு இதை தவிர்த்து வேறு எந்த வேலையும் தெரியாது. இந்த கலை போயிடுச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷனே கிடையாது செய்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு மண்பாட்டம் செய்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது அவங்க தான் செய்ய முடியும். கார் நீங்கள் ஓட்டலாம், நான் ஓட்டலாம். பைலட் நீங்கள் ஆகலாம், நான் ஆகலாம், யாரும் ஆகலாம். பட் இந்த தொழில் வரவங்க, இந்த தொழில் இருக்கவங்க மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. ஸோ அது வந்து அந்த கலையும் அந்த ஆர்ட்டும் வந்து அழிஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த வேலை வந்து தொடர்ந்து நடைபெறணும். அதே நேரத்தில் வந்துட்டு இந்தியாவுடைய எக்கானமிக்கு எந்த பாதிப்பும் இல்லாத சொன்னால் இறக்குமதியை 100% நிறுத்திட்டு ரீசைக்கிள் கோல்டாக உள்ளே இருக்கிற கோல்டை கொண்டு வந்தால் போதும். அதுக்குண்டான வழிவகைகள் செய்தால் போதும். வேறு எதையுமே செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்க, கோல்டுங்கிற ஒரு சப்ஜெக்டே எடுத்துருங்க. கோல்டை பற்றி பேசாதீங்க. ஏன்னா அது பெரிய எக்கானமியில் வந்துட்டு நம்ம நிறைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் நிறைய வந்து நம்முடைய அந்நிய செலாவணி வெளியே போகுது, நம்முடைய கரன்சி வெளியே போகுது. இதன் மூலமான ஏன் போகுது, நீங்கள் நிறுத்திட்டு அடுத்ததுக்கு எப்படி கொண்டு வரணும்னு பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அது மேலே வரி விதிக்கிறதுனால நிறைய தவறான சில வழிகள் நடக்கும். அதாவது இந்த ஸ்மக்லிங் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கேப், நல்ல கேப் கிடைக்குது. அவங்க வந்து இன்னும் வந்து பல வழிகளில் உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் தான் உருவாகும். அதான் வேண்டாம், 0 பண்ணுங்க. அதை ஸ்மக்லிங்கே நடக்காதுன்னு சொன்னால் 100% இம்போர்ட்டை குறைச்சிருங்க, நிறுத்திடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நேஷ்னல் ரேட்டுக்கு இந்தியாவோட ரேட்டையும் மேட்ச் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற கோல்டை வெளியே கொண்டு வாங்க. இதை தவிர்த்து வேறு எந்த வழியும் இல்லை. இப்போ காயினை நிறுத்தினது மூலமாக சாமானிய மக்களுக்கு பாதிப்பா இல்லை நகைக்கடை உரிமையாளர்களுக்கு பாதிப்பா? யாருக்கு பாதிப்பு? இல்லை, இது யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்பு. ஏன்னா சேவிங்ஸ் இல்லை, பொதுவாக சேவிங்ஸ் இருக்கவங்க 1 கிராம் 2 கிராம் வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக அதனால ஒரு பாதிப்பு வரும். 100% வரும். யாருக்கு நான் சொல்ல யாருக்குமே பாதிப்பே வர வேண்டாம். வராத அளவுக்கு இது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து மாற்றிடணுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதை எப்படி கையாளுறது? இவர் சொல்கிற மாதிரி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த சிக்கல் நீடிக்கும் அப்படின்னா இப்போ இதோட தாக்கம் என்னவா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கறது? இன்ஃப்ளேஷன் இருக்கும், பணவீக்கம் இருக்கும், விலைவாசி எல்லாமே கூடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இதோட இம்பேக்ட் கேஸ்கேட் எஃபெக்டாக எங்கள் சங்கிலி தொடராக அதோட பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வேலை வாய்ப்பு பெரிய அளவில் இருக்கும். வேலைவாய்ப்பு திண்டாட்டம், வேலைவாய்ப்பு பாதிப்புன்றது இருக்கும். அப்படின்னா இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றது அடுத்த 3 ஆண்டுகளுக்கும் இது நீடிக்குமா, இல்லை 1 ஆண்டிலே இது சரியாயிடுமா? கணபதி சார் சொன்ன பல விஷயங்கள் வந்து உண்மையான விஷயங்கள் தான். அது ஃபஸ்ட்டு அவர் சொல்லும்போது அந்த பாஸ்கெட் குரூட் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தார். பாஸ்கெட் குரூட்னு சொல்லும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க டைரெக்டாக ஒரு நாட்டில் வாங்குற குரூட் அப்படியே நேரடியாக ரிஃபைன் பண்ணுறதில்ல. அங்கேருந்து கொஞ்சம் சோர் குரூட், ஸ்வீட் குரூட் இப்படின்லாம் கொஞ்சம் வாங்கி அதெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் ரிஃபைன் பண்ணுறாங்க. இன்றைக்கி $104-105 பிரெண்ட் இருக்கிறப்போ நமக்கு என்ன செலவாகுதுன்னா நம்ம பாஸ்கெட்டு $142 செலவாகுது. அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமான செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ ஆஸ் ஆன் டேட். அதனால் அது வந்து நம்ம இன்னும் சிரமத்துக்குள்ளாக்குமா? ஆயில் விலை இன்னும் ஏற நம்ம இன்னும்
பெரிய சிரமத்துக்கு உள்ளாக்குமானா ஆமாம் சிரமத்துக்கு உள்ளாக்கும் அப்படின்றது தான். ரெண்டாவது இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க, அதாவது இப்போ ரஷ்யன் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், அந்த ரூட்டு தானே பாதிக்கப்பட்டுச்சு, நம்ம வண்டி எந்த ரூட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லும்போது அதில் 2 விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, இங்கே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கொண்டு வரோம்னா 4-5 நாளில் நமக்கு அந்த ஆயில் வந்துடும். ரஷ்யாவிலேருந்து வரணும் அப்படின்னா 20-25 நாள் ஆகும் அங்கேருந்து சுற்றி வர்றதுக்கான ரூட் அது ஒரு விஷயம். ரெண்டாவது, ரஷ்யன் ஆயிலை இங்கே நம்ம ரிஃபைன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நமக்கு இருக்கிற கண்டிஷனில் இப்போ நம்ம எவ்வளோ ரிஃபைன் பண்ணுறோமோ அதில் 40% மட்டும்தான் ரஷ்யன் ஆயிலை ரிஃபைன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் இந்த கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வர ஆயிலை சுத்தமாக நிறுத்திட்டு ஏன் எல்லாத்தையுமே ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி சமன் செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு சொன்னால் அது முடியாது. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்மளுடைய கணக்கு பிரகாரம் 6 மில்லியன் பேரல் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுற, அதாவது ரிஃபைன் பண்ணிகிட்ருக்கோம், தேவை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த 6 மில்லியன் பேரல் பெர் டே அப்படின்ற கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபுல்லாக நிறுத்திட்டு ரஷ்யன் ஆயிலே ஃபுல்லாக வந்தால் கூட நம்மளால் எவ்வளோ தான் ரிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2.4 lakh crores 2.4 lakh பேரல்ஸ் பெர் டே தான் பண்ண முடியும். அப்படின்னா மீதி 60% நம்ம கன்சம்ஷனுக்கே ஆயில் இருக்காது. தட் மீன்ஸ் அது வந்து நம்மளை இந்தியாவை சேவ் பண்ணுமானா சேவ் பண்ணாது. அதனால் அது வந்து ஒரு ஸ்டாப் கேப் இல்லைன்னா ஒரு சைடில் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி தான் அதை நம்ம வச்சுக்கணும் வழியே நம்மளுடைய முழு தேவையை வந்து அது பூர்த்தி செய்வானோ பூர்த்தி செய்யாது அப்படின்றது. அது இன்னொரு கோணத்தில் யோசிச்சிங்கன்னா கூட ரஷ்யாவுக்கு நம்ம எல்லாத்தையும் கொண்டு இவங்ககிட்ட எதுக்கு வைக்கணும், இவங்களாம் ரூபாயில் பே பண்ணுறாங்க, ஏற்கனவே ரூபாய் நிறைய சேர்ந்து கிடக்குது, அந்த ரூபாயை வச்சு நம்ம நாட்டில் பொருள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொருள் இல்லை அப்படின்றதும் இன்னொரு பக்கம் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுன்றது ஒரு டெம்பரரியான ஒரு சைட் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் இருக்கும் மொழியாக தீர்வாக இருக்காது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இன்னொரு தகவல் கணபதி சார் சொல்லும்போது, கணபதி சார் வந்து அதை தவறாக எடுத்துக்கூடாது. பொதுவாக இப்போ யூஎஸில் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் கார்ஸ் வந்து நிறைய எல்லாமே அந்த ரிமோட் ஏரியாவில் இருக்கிறவங்க காரை தான் நம்பியிருப்பாங்க, அது மாதிரி பணக்கார காரை நம்பி தான் இருப்பாங்க. அதை தாண்டி அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கண்டிப்பாக மெட்ரோஸ் நல்லாவே இருக்குது. நான் விசிட் பண்ண வரைக்கும் சிட்டி டு சிட்டிக்குள்ளே போகிறது இது எல்லாமே மெட்ரோஸ் வந்து ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் பப்ளிக் பஸ் வந்து குறைவாக இருக்கும் கம்பேரிட்டிவாக, பட் மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மெட்ரோ பிளேஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரோல். ஆனால் அவங்க தனியாக யூஸ் பண்ணுற காரோட அளவு மிக 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 அதிகம். எல்லாரும் வீட்டுக்கு ஒரு காரு, சர்வெண்ட்லாம் காரில் வருவாங்கன்னாலும் நம்ம கதையில் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிளம்பர் கூப்பிட்டா காரில் தான் வரும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மொபிலிட்டிக்கு அதான் ரொம்ப ஈஸி. அதனால தான் என்ன லேபர் காஸ்ட் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படின்றது இந்த டாலரோட விலை கூடுறதுனால வந்துட்டு தான் இருக்கும். ஸோ பேக் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் கேட்ட அந்த பீரியட் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சிங்கப்பூரில் அவர் பிரைம் மினிஸ்டர் சொன்ன ஒரு வாக்கியம், ஏன்னா அவர் தானே அஃபிஷியலாக சொல்கிறாரு, ஒரு கண்ட்ரி ஹெட் சொல்லும்போது நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். அதே நேரம் இப்போ வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா, இப்போ கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய எண்ணெய் அப்படின்றது ஏற்கனவே நம்ம ஈரான் வந்து நிறைய அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் காலி பண்ணி வச்சுருக்காங்க. ரூட்டும் நம்ம பிரச்சனையில் இருக்குது. அங்கே இருக்கிறத கிளியர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அந்த சீன் மைன்ஸில் ஆரம்பித்து அந்த ரூட்டை கிளியர். ரெண்டாவது அவங்க ப்ரொடக்ஷன் பழைய சைக்கிள் கொண்டு வர்றதுக்கே நாள் ஆகும் அப்படின்றது ஒரு விஷயம். குறிப்பாக எல்என்ஜி கத்தார்லலாம் ரொம்ப அடி வாங்கியிருக்குது. அதில் அவங்க ஏன்னா கத்தாரும் ஈரானும் ஒரு பாயிண்டில் சேர்றாங்க நேச்சுரல் கேஸ் எடுக்கிறதுல. ஸோ அங்கே வந்து இவங்க ஒரு அடி அடிச்சிட்டாங்க, ஈரான் இறங்கி அடிச்சிட்டாங்க. ஏன்னா எப்போ அந்த கிரீக்ஸ் ஐலாண்டில் வந்து யூஎஸ் அடித்தாங்க, யூஎஸ் அடிக்கலை, இஸ்ரேல் உள்ள வந்து இஸ்ரேல் அடிச்சதுக்காக திரும்ப இங்கே அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த டேமேஜ்லாம் நிறைய இருக்குது. அதை சரி பண்ணி பழைய ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு மினிமம் 6 months to 9 months ஆகுன்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் சரியாகி அந்த சப்ளை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கே இந்த நாள் எடுத்துக்கும் அப்படின்றது ஒரு நிலைமை. இவங்கெல்லாம் போரை நிறுத்தினாலும் கூட அதனால் குறைஞ்சபட்சம் அந்த எஃபெக்ட் அப்படின்றது 9 months to 1 year இருக்கும் அப்படின்றது ஒரு ஜென்ரல் கணிப்பு. நம்ம நாட்டுக்கு பாதிப்பு அப்படின்றது வந்து இந்த கச்சா எண்ணெய் ரிலேட்டடான பாதிப்பு தான் மெயினாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா உள்நாட்டு உற்பத்தி தான் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய. ஏன்னா மேஜர் கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து வருதுன்னா டொமஸ்டிக் கன்சம்ஷனில் தான் வருது. ஸோ அதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். நம்மளுடைய எக்கானமி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாதிப்பு அப்படின்றது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நடந்து முடிஞ்சிச்சு. நடந்ததுன்னா நம்ம 6 தான் இருப்போம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கரெக்டாக கணபதி சார் சொல்லியிருந்தாரு. என்னென்னா இப்போ இருக்கிற நிலைமையிலே இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இப்போ நம்ம இருக்கிற செலவு 3.8% இருக்கும். சிபிஐ, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எதை நோக்கி போகும் 2026 முடிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 5.8% மாறும்ன்றதான் இப்போ ஒரு கணிப்பு. எந்த சமயம்